அமெரிக்கா வந்து குழந்தையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டி விடுதோ? டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ். நன் ஆஃப் யுவர் பிசினஸ். தென் வாட் இஸ் யுவர் பிசினஸ்? ரெண்டு நாட்டுக்கும் வந்துட்டு ஆம்ஸ் வைக்கிறது, அதான பிசினஸ். கேக்குறேன், உனக்கும் சீனாவுக்கும் என்ன வித்தியாசம்? உனக்கு ஏற்பட்ட போது நீ பாகிஸ்தானை ப்ரெஷர் பண்ணி என் கூட நீ வரல அப்படின்னா நான் உன்னையும் சேர்த்து போடப்பேன்னு சொன்னாரா இல்லையா? அவருக்கு அப்ப அமெரிக்கா ஒரு தேவை இருந்தது. ஜூனியர் புஷ் அமெரிக்காவுக்கு தேவைப்பட்டுச்சு. இப்ப மட்டும் தான் ஒன்னு அடிச்சா பயங்கரவாதம், எங்களை அடிக்கும் போது சீனா ஒன்றும் நேரடியாலாம் இறங்க முடியாது. அது இறங்கினா அந்த கான்ஃபிளிக்ட் வர மாதிரி ஆகும். இதுதான் சக்கத்து அமெரிக்கா இறங்கிடுவாங்க. ஸோ அதனால அந்த இடத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேற வழியே இல்லை. அவங்க இங்க முடிச்சாதான் இந்த மக்களுக்கு முதல்ல நம்பிக்கை இருக்கும். மோடியினுடைய திட்டத்தையும் தாண்டி அது இதெல்லாம் அவங்க வெறும் அரசியல் தான். இந்தியா இன்றைக்கு மகிழ்கிறது, அது சீக்கிரம் வந்துட்டு துக்கம் அடையும் அப்படின்னு வந்து சொன்னாங்க பாகிஸ்தான் தரப்பு. பிருத்திவி ஏவுகணை இருக்குது, 300 கிலோமீட்டர் தான் அது. ஆனா 1000 கிலோ வார்ஹெட் இன்க்ளூடிங் நியூக்ளியர் வார்ஹெட்டை கொண்டு போக முடியும். அப்புறம் பாகிஸ்தான் இங்க தேரும். 700 கிலோமீட்டருக்கு ஒரு அக்னி கிளாஸ், அதான் ஒண்ணு. அதை வச்சுக்கிட்டு எல்லா பாகிஸ்தானோட சிட்டியையும் காலி பண்ணலாம். எண்ண முடியாத உயரத்தில் அவன் போயிட்டு மறுபடியும் அதே இலக்கு மேல இன்னொரு கொண்டு வீசிட்டு போறான். ஒரே இலக்கு மேல 2 தடவை வீசிட்டு போயிட்டே இருக்கான். அடிக்கிறான், சர்ற மாதிரி அடிக்கிறான் அவனுடைய ஆன்டி ஏர்கிராஃப்ட் கண்ணை வச்சு. முடியல. அப்ப அந்த கேப்பபிலிட்டி, அந்த ட்ரைனிங் மூலமா நம்ம பெற்றிருக்கோம் இல்லையா? அதனால நம்ம நாட்டோடைய அரசியல் வேற, நம்ம நாட்டுடைய பாதுகாப்பு வேற, பாதுகாப்பு படைகள் வேற. இஸ்ரேல் வந்துட்டு பாலஸ்தீன் நடத்துத தாக்குதல், ஒரு நாளைக்கு 50 பேர் 100 பேர் கொண்டுட்டு இருக்கிறாங்க. உலக சமூகம் என்ன பண்ணிடுச்சு? நம்ம தான் பேசுறோம் பாலஸ்தீனத்துக்காக. உலக சமூகம் ஏதாவது பண்ணிடுச்சா? இல்லை இந்த அமெரிக்கா ஏதாவது பண்ணிடுச்சா? இந்த ரஷ்யா ஏதாவது பாதுகாத்துச்சா? இல்லை இந்த சீனா கண்டினியூ செஞ்சுச்சா? என் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சுன்னு எடுத்துக்கலாம். ஆமா, அதுதான் உண்மை. எப்போவோ வந்தாச்சு. என்னைக்கு நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதோ, இன்றைக்கு மும்பை தாக்குதல் நடந்து 2008 அன்னைக்கே இதெல்லாம் பண்ணிருக்கோம். தமிழக நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் ரயநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். பாகிஸ்தான் இவ்வளவு நலிவடைஞ்சிருந்தாலும் பின்னாடி சீனா மாதிரியான ஒரு வலுவான கை இருக்கும்போது நாம அப்படியெல்லாம் அந்த அடிச்சு காலி பண்ணிட முடியுமா? சரி, உள்ள இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாச்சு, அதை முடிச்சிடலான்ற இடத்துக்கு போகும்போது சர்வதேச அரசியல், சீனாவோட பேக், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். பேக்கிங்ன்றது என்னது? மிலிட்டரி சப்போர்ட் தானே. சீனா ஒன்றும் நேரடியாலாம் இறங்க முடியாது. அது இறங்கினா அந்த கான்ஃபிளிக்ட் வர மாதிரி ஆகும். இதுதான் சக்கத்து அமெரிக்கா இறங்கிடுவாங்க. ஸோ அதனால அந்த இடத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் பலவீனம் அடைஞ்சிச்சுன்னா அவனுக்கு பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு நல்லது. அந்த டிபெண்டன்சி அதிகமாகும்ல. அதுக்காக வந்துட்டு அமெரிக்காவும் வேடிக்கை பார்ப்பான், சீனாவும் வேடிக்கை பார்ப்பான். சீனா ஏன் வேடிக்கை பார்ப்பான்னா, பாகிஸ்தான் எந்த அளவுக்கு பலவீனப்படுதோ அந்த அளவுக்கு உள்ள பூந்து இவன் கேப்சர் பண்ண. எப்படி சைனாவை பண்ணா, இது சிலான அதே மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து எழுதி வாங்கிக்கிற வேண்டியதுதான். அப்புறம் வந்துட்டு கராச்சி ஏர்போர்ட் எனக்கு தான், இந்த துறைமுகம் என்னது தான் அப்படின்னு எல்லாத்தையும் எழுதி வாங்கி வச்சுக்கலாம். அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா சீனாவுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்டெண்டட் ஸ்ட்ரென்த் எல்லா நாட்டிலயும் இருக்கும். அத்தான் அவர் பாக்குறாரு. அது வேற ஒண்ணு இல்லை. அதனால தான் அந்த மாதிரி புழு மூட்டையெல்லாம் அவுத்து விடுறாரு அவரு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேற வழியே இல்லை. அவங்க இங்க முடிச்சாதான் இந்த மக்களுக்கு முதல்ல நம்பிக்கை ஏற்படும். இந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய நம்பிக்கை தான் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கும் வளர்ச்சிக்கும் அடிப்படையானது. அதனாலதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது மோடியினுடைய திட்டத்தையும் தாண்டி அது இதெல்லாம் அவங்க வெறும் அரசியல் தான். ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நாம இவங்களை ஒழிச்சாதான் அப்ப நம்ம நாட்டு மக்கள் வந்துட்டு ஒரு கான்பிடென்டா இருப்பாங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, பாகிஸ்தான் நீங்க சொல்ற மாதிரி அவங்க பொருளாதாரத்துல இருந்து எல்லாமே ரொம்ப நலிவடைஞ்சு இருக்காங்க. டெவலப்மெண்ட் இல்ல, பெரிய அளவுக்கு ஒரு குரோத் இல்ல. இப்படி இருக்கிற நாடு இந்த தொடர்ச்சியான இந்த தாக்குதல், நம்ம அழிச்சது தீவிரவாத முகாம்களை, ஆனா அவங்க உடனடியா நம்ம மக்கள் இருக்கிற பகுதியை, ராணுவ பேஸ் இருக்கிற பகுதியை அட்டாக் பண்றாங்க. அப்ப இது போருங்கிறத பாகிஸ்தான் எப்படி தாங்க முடியுமா அவங்க இப்ப இருக்கிற நிலைமையில? இந்தியாவோட பலம், இந்தியாவோட படைபலத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான் எப்படி நிக்க முடியும்? பாகிஸ்தான் வந்துட்டு போர்னு ஒண்ணு வந்து இந்தியாவை எதிர்கொண்டு ஒரு நீண்ட கால போருக்கு தயாராகிறதுன்றது இம்பாசிபிள். இந்தியாவுக்கு தான் இம்பாசிபிள், தாங்க முடியாது. ஆனா பின்னாடி சீனா இருந்துட்டு தூண்டுறானே, என்ன சொல்றேன், நம்ம போயிட்டு முகாம்படையெல்லாம் அழிச்சுட்டு வந்துட்ட உடனே 6 விமானங்களை போர் விமானங்களை வந்துட்டு பாகிஸ்தான் அடிச்சு சாச்சிருச்சுன்னு உடனே அது அங்க பெரிய செய்தி ஆகுது. சில மணி நேரங்கள்ல 9 கோடி பேர் அதை பார்த்துட்டாங்க. அது கூட நீங்க பதில் சொல்லியிருக்காங்க.
எங்க யாரை பண்ணீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கேட்டிருக்குது. அதனால இப்படிதான் இருக்காங்க, பின்னாடி தூண்டி விடுறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆனா அது வந்துட்டு என்ன ஆயிடுதுனோம்னா, பாகிஸ்தான் ராணுவத்தை பொறுத்த வரைக்கும், பாகிஸ்தான் அரசை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய ஒரு தலைகுனிவு. நம்ம பதிலடி கொடுக்க முடியல, அவங்க ரொம்ப திறமையோடு அதை செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படின்றது வந்துட்டு என்னன்னா, உள்ளூர்ல அவங்களுடைய பாலிடிக்ஸுக்கும் அவங்களுடைய அந்த திறன், அதெல்லாம் நாங்கள் இந்தியாவுக்கு ஈக்குவல் தான், நம்மகிட்ட எல்லாம் இருக்கு, அவங்களாம் அப்படி அடிச்சுலாம் போயிட முடியாது, வந்து உள்ள வந்தீங்களா நாங்கள் திருப்பி எடுப்போம் அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா, அந்த ப்ராபகண்டாவெல்லாம் அடிபட்டு போயிடுச்சு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னோம்னா, அதில் வந்துட்டு இந்தியா நடத்திய அந்த 7ஆம் தேதி நள்ளிரவு நடத்தின அந்த தாக்குதலில் பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பாக லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது இவங்களுடைய பெரிய தளபதிகள்லாம் கூட வந்துட்டு செத்து போயிருக்கிறாங்க. அதனாலதான் வந்துட்டு அந்த அவங்களுக்கெல்லாம் போயிட்டு அஞ்சலி செலுத்துறதுக்கு பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் போயிருக்காரு, பிரசிடென்ட் போயிருக்காரு, ராணுவ தளபதி போயிருக்காரு, எல்லாரும் நின்றுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த ஃபியூனரல் அந்த ப்ரேயரை பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, லஷ்கர் இ தொய்பாவுடைய கமாண்டர், அவர் தான் அதை வந்துட்டு படிக்கிறாரு. அப்போ இதெல்லாம் என்ன தெரியுது அப்படின்னா, அங்க பயங்கரவாத முகாம்கள் இருக்குது, இவங்க ஒன்றும் என்கரேஜரும் பண்ணல, இவங்கெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல், எல்லாம் ஒன்னாதான் சேர்ந்து இயங்குறாங்க. ராணுவம் வேறு இல்ல, தீவிரவாதிகள் வேறு இல்ல. அதெல்லாம் ஒரு எம்பியினுடைய பையனே வந்துட்டு இந்த தாக்குதலில் செத்து போயிருக்காரு, அவரே அங்க இருந்திருக்காரு அப்படின்ற ஏகப்பட்ட கேள்வியெல்லாம் எழுது. இதெல்லாம் பாகிஸ்தான் பேப்பர்ல வந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம சொல்றோம், போட்டோவோட வந்தது, அந்த ஆதாரங்களை கூட நேற்று பாதுகாப்பு வெளியிட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்துட்டு அவங்களால என்னன்னா திரும்பி போக முடியல. அது இல்லாத என்னன்னா, நாங்க வந்துட்டு இந்தியா இன்றைக்கு மகிழ்கிறது, அது சீக்கிரம் வந்துட்டு துக்கம் அடையும் அப்படின்ட்டு வந்துட்டு சொன்னாங்க பாகிஸ்தான் தரப்புல. ஸ்ரீநகரை குறி வச்சாங்க, காஷ்மீர், ஜம்மு எல்லாம் குறி வச்சு ஆமா அடிச்சாங்க. ராஜஸ்தான் லேட்டரா தான் வந்தாங்க ஜெய்சல்மர்லாம். ஆனா எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த தாக்குதல் அனைத்தையும் நம்ம முறியடிச்சதுக்கு பிற்பாடு அவங்களுக்கு என்ன ஆகி சொல்லிட்டோம்னா, மொத்த இடங்களையும் குறி வைக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ராணுவ இலக்குகள்லாம் குறி வைக்கிறது போயிட்டு வந்துட்டு பொதுமக்கள் எல்லாம் குறி வச்சு அடிக்க ஆரம்பிச்சோடதான் இந்தியாவினுடைய ஏவுகணைகள் வந்துட்டு அங்க போயிட்டு லேண்ட் ஆச்சு, லாவல்பட்டியில போயிட்டு லேண்ட் ஆயிருச்சு. அங்கே இருக்கக்கூடிய நூர் அகமது அந்த ஏர்போர்ட்ல வந்துட்டு அடிச்சிருக்காங்க, ஏன்னா அது பாகிஸ்தானுடைய தலைமையாக இருக்கிற இடம். இப்படியான பல்வேறு தாக்குதல் 3 விமான நிலையங்களை குறி வச்சு அவங்க அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த தாக்குதல் வந்துட்டு இதுக்கு மேல குறையறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இல்லை, குறையாது. காரணம் என்னன்னா, இந்தியா வந்துட்டு பார்த்துட்டாங்க இவ்வளவுதான் பாகிஸ்தானுடைய பலம், இப்போ இவங்களை முடிச்சு இவங்களை ஒரு வழியா அடக்குனாதான் உண்டு அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. இதனால இருக்கக்கூடிய ராணுவ பேசஸ் எல்லாத்தையும், அதுவும் குறிப்பா எல்லையோர இருக்கக்கூடிய பேஸ் எல்லாத்தையும் அழிக்கிறது அப்படின்ற முடிவு. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கண்காணிப்பு மற்றும் அவங்களுடைய பாதுகாப்பு அரங்களை எல்லாம் இன்னைக்கு அடிச்சு தூக்கி இருக்கிறாங்க. இது பொதுவாக செய்ய மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப டைரக்ட் கான்ஃபிளிக்ட் இங்கே வரும் அப்படின்றத இப்போ எல்லாத்தையுமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னோம்னா, பாகிஸ்தான் இதற்கு மேலே வந்துட்டு பயங்கரவாதத்தை இந்த ஒரு முகாம்களெல்லாம் நாங்கள் நடத்த மாட்டோம், பயிற்சிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக வந்துட்டு ஒரு உத்தரவாதம் தர்ற வரைக்கும் இந்தியா வந்துட்டு அதனுடைய தாக்குதலை நிறுத்தாது. இதுல நீங்க சொல்ற மாதிரி இந்தியா அப்படி அவங்கள முடக்கியே ஆகணும் அப்படின்ற இடத்துக்கு நகரும் போது போர் அப்படின்ற இடத்துக்கு தான் அது நகரும். பாகிஸ்தான் கிட்டத்தட்ட இது போர்ன்ற மாதிரி தான் அவங்க டிக்ளேர் பண்ணும்போது, அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபெயில்டு ஸ்டேட்டா இருக்கும்போது நமக்கு தானே நிறைய இழப்புகள் வரும். இல்லை, அதாவது இது எப்படின்னா கௌதமன், டு ப்ளீட் இந்தியா அப்படின்றது தான் வந்துட்டு பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய பாகிஸ்தான் அரசனுடைய நோக்கம். ப்ளீட் இந்தியானா நேரடியா இந்தியாவோட மோதி தோற்கடிக்க முடியாது. அதனால இந்த பயங்கரவாதிகளை வச்சுக்கிட்டு அவ்வப்போது தாக்குதலை நடத்தி, உதாரணத்துக்கு நாடாளுமன்றத்தின் மீதான தாக்குதல், மும்பை தாக்குதல், இப்போ நடந்திருக்கக்கூடிய பஹல்காம் தாக்குதல், இன்னும் பல்வேறுபட்ட தாக்குதல்கள், ஒரு ப்ராக்சி மாதிரி ப்ராக்சி வார் மாதிரி அதை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து. இதுக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைப்பீங்க? இந்த பேச்சுவார்த்தை மூலமா டிப்ளமேட்ஸ் லெவல்ல பேசுங்க. அந்த பேச்சுவார்த்தை எதுலையுமே வந்துட்டு ஒண்ணுமே நடக்கல. அது காரணம் என்னன்னா, இன்டர்நேஷனல் அமெரிக்காவோ ரஷ்யாவோ சீனாவோ இல்லை எந்த ஒரு ஐரோப்பிய நாடுகளோ யாருமே வந்துட்டு இந்த விடயத்துல அப்படி ஆழமான ஒரு கவனம் செலுத்தல. அவங்க சொல்லிட்டாங்க பேச்சுவார்த்தையின் மூலம் தேர்வு காணுங்க அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா அது நடக்கவே இல்லை. ஸோ ஒரு வருஷம் இது தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. அப்ப இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு மிலிட்டரி கம்பல்ஷன் ஏற்படுது, ராணுவ ரீதியான ஒரு அவசியம் ஏற்படுது. கட்டாயம் இதை ஒழிச்சாதான் நம்மளுக்கு வந்துட்டு நிம்மதி அப்படின்ட்டு அது வந்துட்டு ரொம்ப நாளாவே இருக்கு. அதைத்தான் இப்போ செய்யறாங்க. இப்போ ஹிஸ்புல் முஜாஹிதீன் அங்க இருந்தது, காஷ்மீர் ராணுவ பயங்கரவாத இயக்கம் அது அங்க இருக்காங்க. அதுல இருந்து லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது, அப்புறம் அல்பாதர், ஏகப்பட்ட இயக்கங்கள்லாம் இருக்குது. இவங்க எல்லாரையுமே வந்துட்டு அவங்களுடைய ராணுவத்தோட சேர்த்து இவங்களையும் சேர்த்து வளர்க்குறாங்க. இந்த ராணுவத்திற்காக அலர்ட் பண்ணக்கூடிய ஃபண்டு இவங்களை வளர்க்கறதுக்கு போகுது. இது பாகிஸ்தான் பத்திரிகையிலிருந்து வந்த செய்தி.
அப்போ இப்படிப்பட்ட ஒரு திட்டமிட்ட ஒரு அப்படின்னா அது ஒரு ராணுவத்தினுடைய ஒரு துணை அமைப்பு மாதிரி ஆயிப்போச்சு. அப்ப இது எப்படி வந்துட்டு விட்டுட்டு வர்றது? வந்தாலும் அது அதே இடத்துக்கு தான் போகும். அதனால தான் இந்த முறை வந்துட்டு ரொம்ப டிட்டர்மைண்டா போட்டு அடிக்கிறாங்க. ஓகே. முன்னாடியை விட இப்ப என்னன்னா டெக்னாலஜிக்கல் வார்ஃபேர். முன்னாடினா படையெல்லாம் நவுத்தி எடுத்துட்டு போயிட்டு பார்டர்ல வச்சுக்கிட்டு நீ அடி நான் அடி அப்படிலாம் சொல்லணும். இன்னைக்கு எடுத்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா ட்ரோனை வச்சு அவங்க ட்ரோனை வச்சு முதல்ல படம் எடுக்கத்தான் பார்த்தாங்க எல்லா பேசஸையும் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும். ஆனா அந்த ட்ரோன்களையும் நம்ம அடிச்சு சாச்சிட்டோம் அப்படின்றதுனால இப்ப என்ன ஆகுது அப்படின்னோம்னா அவங்களும் வந்துட்டு மிசைல்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்களும் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே ஏவுகணை தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இது சாதாரணமா வந்துட்டு இப்போதைக்கு முடியக்கூடிய விடயம் அல்ல. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா டிஜிஎம்ஓன்னு சொல்றாங்க, டைரக்டர் ஜெனரல் ஃபார் மிலிட்டரி ஆபரேஷன் சொல்லிட்டு எல்லையில ஏற்படக்கூடிய அத்துமீறல்கள் எல்லாம் பேசி தீர்க்கிறதுட்டு ஒவ்வொரு வாரமும் செய்வாங்க. அது ஹாட்லைன் மூலமா. எனக்கு பாகிஸ்தான் வந்திருக்கிறாங்க அந்த இடத்துக்கு. நம்ம வந்து டீஎஸ்கலேட் பண்ணுவோம், அது எல்லையில டீஎஸ்கலேட் பண்ணுவோம் அப்படின்னோம்னா இந்த மாதிரி தாக்குதலை குறைப்போம். ஆனா அதை வந்துட்டு இந்தியா ஒத்துக்க போறதுல ஒத்துக்கவும் முடியாது. நம்மளை போன்ற இங்க இருந்து பார்த்துட்டு இருக்கிற நமக்கே தெரியுது இதை விட்டுறக்கூடாது, அடிச்சிடணும், முழுமையா அழிச்சிடணும். அப்பதான் பேச்சுவார்த்தைக்கு வருவான். ஒரு பயனுள்ள பேச்சுவார்த்தைன்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்ப அதுதான் நடக்கும். இப்ப என்ன பேச்சுவார்த்தை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் காஷ்மீர் பிரச்சனைக்கு வந்துட்டு நம்ம தீர்வு காண்றதுக்கு சர்வதேசமும் இறங்கி வரும். ஏன்னா உங்ககிட்ட எல்லா ஆயுதமும் இருக்கு, படைப்பலம் இருக்குது, உன் பக்கத்துல நியாயம் இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு 75% நியாயம் இருக்குது. நம்ம ஒன்றும் சாதாரணமான நாட்கள் கிடையாது இருக்கு. ஆனா பாகிஸ்தான் கிட்ட எதுவுமே இல்லை. அவனு காஷ்மீருக்காக வந்துட்டு இந்த தீவிரவாதிகள் எல்லாம் வளர்க்கல, இந்தியாவை ரத்தம் சிந்த வைக்கணும், அதுக்கு தான் வளர்க்குறான். ஸோ இதை எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது? இப்ப என்னன்னாங்க, நம்ம வந்து ஒரு முழுக்க ஒரு ஜனநாயக தன்மையில இயங்குற ஒரு நாடு. ஆனா பாகிஸ்தான் அப்படி கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி ராணுவமும் தீவிரவாதம் ஒண்ணுதான். அங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுகள், ராணுவம் தான் ஒரு டம்மியான ஒரு பவர் சென்டரை வச்சிருப்பாங்க. இம்ரான்கான் இருந்தபோது கூட ஒரு பேச்சுவார்த்தைக்காகவாது ஒரு அட்லீஸ்ட் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் இருந்தார். இப்ப அந்த மாதிரி எதுவுமே இல்லாம அதனுடைய அந்த ஒர்க்கிங் சிஸ்டமே வேற மாதிரியான ஒரு இது இருக்கும்போது ஜனநாயக பாதையில இருக்கிற இந்தியா வந்து அவங்களை அடிக்கும் போது அவங்க உலக லெவல்ல பேசும்போது வேற மாதிரி இல்ல சர்வதேச மீடியாக்கள் எல்லாம் பேசிட்டே இருக்காங்க. இல்ல சர்வதேச மீடியாக்கள் எல்லாம் எல்லாருக்குமே உண்மை தெரியும். என்ன உண்மை எல்லாத்தையும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நான் கேட்கறது என்னன்னா, இந்த பயங்கரவாத முகாம்களை வச்சுக்கிட்டு நீங்க காஷ்மீருக்கு என்ன பண்ணிட்டீங்க? அந்த மக்களை பாதிச்சுங்க, அங்க அமர்நாத்துக்கு போற டூரிஸ்டுங்களை பாதிச்சுங்க, பகல்காம் போன்ற இடங்கள்ல வந்த பொதுமக்கள் எல்லாம் ஆட்சிக்கோ கொன்னீங்க, அக்ஷர்தாம் டெம்பிள்குள்ள போது நீங்க என்ன பண்ணீங்க? காலி பண்ணீங்க. நாடாளுமன்றத்தின் மீது என்ன பண்ணீங்க? காலி பண்ணீங்க. மும்பை தாக்குதல் என்ன பண்ணீங்க? இவ்வளவும் இன்டர்நேஷனல் மீடியாவுக்கும் அரசுகளுக்கும் தெரியாது அவங்களுக்குலாம். ஆனா இந்தியா மட்டும் பேசணும்னா என்னத்த பேசுவீங்க கேக்குறேன். ஸோ ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்றது தற்காத்து கொள்ளல் மட்டுமல்ல, எதிரி நம்மளுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய அவனுடைய திறனையும் முறிப்பதும் தான் சேர்த்து தற்காப்பு அப்படின்றது இன்றைய உலகத்தினுடைய புரிந்துணர்வு. ஸோ அதைத்தான் வந்துட்டு இன்னைக்கு இந்தியா செய்யுது. இந்தியா என்ன பண்ணுது? ஒரு ஃபேஸ்டு மேனரா அது பண்ணுது. எப்படி பண்ணுதுன்னா, நீ இங்க அடிச்ச பயங்கரவாதியை வச்சு அடிச்சா நான் பயங்கர பண்ணாது காலேஜ், அதுக்கப்புறம் நீ என்னுடைய ராணுவ இலக்குகளை டார்கெட் பண்ண நான் உடனே அதை ரெப்பல்ஸ் பண்ணேன். ஆனா நீ பொதுமக்கள் கிட்ட போட்ட உடனே உன்னுடைய பேசஸ் எல்லாம் நான் காலி பண்றேன். இப்ப இப்படிதான் வந்திருக்குது. அதனால நீ எவ்வளவு தூரம் உயர்த்திக்கிட்டே போறியோ அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் உயர்த்திக்கிட்டே போவாங்க. ஆனா இப்போ ரெண்டுமே நியூக்ளியர் ஸ்டேட்ஸ் அப்படின்றதுனால அப்படி வராங்க. ஆனா ஒரு விடயத்தை பொறுத்துங்க, அவர்கிட்ட நியூக்ளியர் பாம்பு இருக்குது, அவர்கிட்ட இது எவ்வளவு நாள் தான் சொல்றது? நம்ம அப்படி ஒன்னும் அவர்லாம் வந்துட்டு ஒன்னும் பயன்படுத்தலாம் மாட்டாங்க, முடியாது, பயன்படுத்தவும் முடியாது. இந்தியா பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல பயன்படுத்த மாட்டேன் அப்படின்ற ஒரு சுய கட்டுப்பாடு வச்சிருக்கிறாங்க, உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அதனால அதுக்காகவே வந்துட்டு உன்னை பார்த்து நாம பயப்படுறதுக்காக ஒன்றும் நியூக்ளியர் இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டெலிவரி சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு உலக நாடு எந்த நாட்டுக்கும் குறைஞ்சது கிடையாது. உதாரணத்துக்கு பிரம்மோஸ் எடுத்துக்காட்டா எடுத்துக்கங்க. நீங்க வந்துட்டு ஒரு பிருத்திவி ஏவுகணை இருக்குது, 300 கிலோமீட்டர் தான் அது. ஆனா 1000 கிலோ வார்ஹெட் இன்க்ளூடிங் நியூக்ளியர் வார்ஹெட்டை கொண்டு போக முடியும். அப்புறம் பாகிஸ்தான் இங்க தேரும். 700 கிலோமீட்டருக்கு ஒரு அக்னி கிளாஸ் அதான் ஒண்ணு இருக்கு. அதை வச்சுக்கிட்டு எல்லா பாகிஸ்தானுடைய சிட்டியையும் காலி பண்ணலாம். 6 மாகாணம் தான். ஆமா, காலி பண்ணலாம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 1500 கிலோமீட்டருக்கு இன்னொரு மிசைல் இருக்குது, அக்னி 2, 2500 3, 2500 to 3500 4, 3500 5000 5, அதையும் தாண்டி எல்லாமே இதெல்லாம் வந்துட்டு ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி உள்ளது. துல்லியமா போய் தாக்கு, துல்லியமா 50 அந்த இலக்கை நீங்க குறிச்சிங்கன்னா
அந்த 50 மீட்டர் அது போயிட்டு அடிக்கும். அந்த அளவுக்கானது. அது மட்டுமே இல்லாத இப்போ எல்லாருமே S-400 உண்மை என்னன்னா இந்தியாவுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல முக்கியமா டிஃபென்ஸ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்துட்டு நம்ம DRDO டெவலப் பண்ணாங்க. அதான் வந்துட்டு அஸ்த்ரா, ஆகாஷ் ஏவுகணை அப்படிப்பட்டதுதான். அது 50 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய விண்ணிலக்குகளை எல்லாம் தூக்கி அடிச்சு அது நிறைய பண்ணியிருக்கு. இல்லை யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, பண்ணியிருக்கு. அதே மாதிரி அஸ்த்ரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா விமானத்திலேருந்தே நம்ம தொடுக்கக்கூடிய அந்த மிசைல் இவ்வளோ பவர் நம்மகிட்ட இருக்கு. அப்போ இந்த நாடு வந்துட்டு எல்லா பவரையும் வச்சுக்கிட்டு அந்த நாட்டில் பயங்கரவாதம் இருக்குது, அந்த முகாம் இருக்குது, அது பாகிஸ்தான் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பேசிட்டு இருக்க முடியாது. ரெட்டை கோபுரத்தின் மேல நீ தாக்குதல் நடத்துறாங்க இல்லையா, ஒசாமா பின் லாடன், அல் கைடா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பாகிஸ்தானுக்கு தெரியாமலே போய் அவங்கள தூக்கிட்டாங்க. பாகிஸ்தான் கிட்ட சொல்லிட்டான், நீ என் கூட நிக்கல அப்படின்னா நீ அழிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அழிச்சான். ஒருத்தர் இல்லாத அழிச்சான். கடைசியில் ஒசாமா பின் லாடன் வந்துட்டு 11 இடத்துலயும் அபோட்டாபாட்ல வந்துட்டு அடிச்சு தூக்கிட்டு போய் பொண்ணு எங்க தூக்கி போட்டான்னு தெரியாது, கடல்ல போட்டதெல்லாம் முடிச்சு போச்சு. என்ன பண்ணிடுச்சு உலகம்? அதாவது இது வரித்தவனுடைய உலகம் தான். இல்ல இது கரெக்ட். இது அமெரிக்காங்கும் போது நீங்க சொல்ற மாதிரி ஒரு வல்லரசு நாடு, நீங்க பாகிஸ்தான் அனுமதி இல்லாம போய் அவரை எடுத்துட்டு இருந்தா கூட கேள்வி கேட்க முடியாது. ஆனா இந்தியா மாதிரியான ஒரு நாடு, உலக லெவல்ல வெளியுறவு கொள்கையில கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணிட்டு இருக்கிற ஒரு நாடு, பாகிஸ்தான் மாதிரியான பக்கத்துல நீங்க சொல்ற மாதிரி எந்த விதமான ஒரு கண்ட்ரோல்லையும் இல்லாம, எந்த விதமான ஒரு ஸ்ட்ரக்சர்லயும் இல்லாத ஒரு நாடு அட்டாக் பண்ணும்போது அவங்க சர்வதேச மீடியால இந்தியா எங்களை தாக்குறாங்க, இந்தியா வந்து எங்க சிவிலியன்ஸை கொல்றாங்கன்னு தினமும் பேசுறாங்க. அல் ஜசீரா ஆகட்டும், பிபிசி ஆகட்டும். பேசும்போது இது உலக சமூகம் எப்படி பார்க்கும்னு நினைக்கிறீங்க? அது உலக சமூகம் எப்படி பார்த்தா யாருக்கு என்ன? இப்போ உலக சமூகம் வந்துட்டு இஸ்ரேல் வந்துட்டு பாலஸ்தீன் நடத்துத தாக்குதல் ஒரு நாளைக்கு 50 பேர் 100 பேர் கொண்டுட்டு இருக்கிறான்னு உலக சமூகம் என்ன பண்ணிடுச்சு? நம்ம தான் பேசுறோம் பாலஸ்தீனத்துக்காக. உலக சமூகம் ஏதாவது பண்ணிடுச்சா? இல்ல இந்த அமெரிக்கா ஏதாவது பண்ணிடுச்சா? இல்ல இந்த ரஷ்யா ஏதாவது பாதுகாத்துச்சா? இல்ல இந்த சீனா கண்டிப்பா செஞ்சுச்சா? ஒன்றும் இல்லைல்ல. அப்புறம் எதுக்கு நம்ம கவலைப்பட்டோம்? பட் நீங்க அதுதான் அங்கதான் இந்தியாவுடைய தன்மை அப்படிதானே, நம்ம எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கு. இந்தியா வந்துட்டு தன்முனைப்பா ஒரு ஆக்கிரமிப்புக்காக ரஷ்யா வந்துட்டு உக்ரைன் மேல பாஞ்ச மாதிரி நம்ம பாயல. இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது பாஞ்சு அடிக்கிற மாதிரி நம்ம அடிக்கல. நம்ம அடிக்கவே இல்லை, பதிலடி கொடுக்குறோம். அப்ப இந்த பதிலடியினுடைய ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கணும். என்ன அப்ஜெக்டிவ்? இதை எராடிகேட் பண்ணணும், பயங்கரவாதத்தை எராடிகேட் பண்ணணும். நான் இந்தியாவுக்காக சொல்ல, பாகிஸ்தானுக்காக சொல்ல. எனக்கு முதல்ல என்ன தேவைன்னா, காஷ்மீரை மையப்படுத்திய பிரச்சனைக்கு இது என்ன காஷ்மீர்களுக்கு நீ பண்ணிட்ட? நீ தொடர்ந்து அங்கேருந்து வரக்கூடிய அவனை ட்ரெயின் பண்ணி அவங்களை வந்துட்டு பலியிட்டுக்கிட்டே இருக்கிற உன் நோக்கத்துக்காக. என்ன பண்ணிட்ட நீ? மதவாதம். ரெண்டாவது விஷயம் நீ அதான் பண்ணிருக்க. பஹல்காம்ல நடந்த தாக்குதலும் புல்வாமா நடந்த தாக்குதல்லாம் என்ன இதெல்லாம்? இங்க இருக்கக்கூடிய இன்னொரு மத வெறிக்கை வந்துட்டு அது பலனளிச்சதே ஒழிய உன்னுடைய நாட்டுக்கு மட்டும் என்ன பலன் கொடுக்குறது? அப்ப எதுக்கு செய்யற? எந்த இடத்துல இந்தியா வந்து உன்னுடைய எனிமி? யூ டெல் மீ. இந்தியா பாகிஸ்தானுக்கு இந்த விடயத்துல எனிமி அப்படி சொல்ல. உனக்கு மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்தோம். ஆக்ரால பேச்சுவார்த்தை, அதாவது நாடாளுமன்ற தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு பேச்சுவார்த்தைக்கு அழைச்சி ஆக்ரால பேச்சுவார்த்தை நடத்தணும். ஆனா அது ஒரு சின்ன ஒரு விடயத்துல வந்துட்டு டிஸ்பியூட்டட் டெரிட்டரின்னு ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அத்வானி சொன்னதுனால முடிஞ்சு போச்சு, போயிடுச்சு, விடுங்க. அப்புறம் இந்த பஸ் டிப்ளமசி பண்ணோம், கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ்ன்னு பண்ணோம். இந்தியாவுக்கு ஏதாவது தேவைன்னா முதல்ல வந்துட்டு பாகிஸ்தான் கிட்டக்கு வாங்குவேன்னு சொன்னோம். அங்க இருக்கிறவங்களாம் வாங்க இங்க வந்துட்டு கிரிக்கெட் ஆடுங்கன்னு சொன்னோம். அங்க இருக்கிறவங்க இங்க வாங்க இந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு எல்லாத்தையும் மெடிக்கல் படிக்கிறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் என்ன டர்ன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சொல்லுங்க. இந்த பிஜேபி காங்கிரஸ் போடலங்க, இவர்களெல்லாம் தூக்கி தூரம் போடுங்க. நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுவேன். நான் ஒரு பத்திரிகையாள, நீ ஒரு பத்திரிகையாள, சொல்லு எங்க இருக்குது பதில்? இதுல உலக நாடுகள் என்ன பண்ணிட்டாங்க? ஆனா என்னன்னா இன்னைக்கும் நடக்கக்கூடிய அந்த போரை பத்தி பொய் பரப்புரை பண்றான் சீனா அப்படின்னு வரும்போது, அப்ப என்ன விதமான சர்வதேச நியாயத்தை நீங்க எதிர்கொள்ள முடியும்? இப்ப ஐநாவை நீங்க சொல்லலாம். ஐநாவுடைய பாதுகாப்பு பிரிவில் அன்னைக்கு வந்துட்டு இந்தியா மேல கம்ப்ளைண்ட் பண்ண போது அவங்க எகிரிட்டாங்க. இவங்க மேல நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க கதை சொல்லாத அப்படின்ட்டாங்க. மூக்கறுப்பட்டு திரும்பி வந்தாங்க. அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு? நம்ம முதல்ல அடிக்கணும், அடிச்சு அவங்களுடைய பயங்கரவாத கேப்பபிலிட்டி எல்லாத்தையும் முறிக்கணும். நான் ஒரு மிசைலை வச்சுட்டு இருக்கிறேன் பதிலுக்கு அவங்களும் தாக்குதல் நடத்தினா சேதம் இரு தரப்பை விட நமக்கு அதிக ஒரு நம்ம பொருளாதாரத்துல கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கிற நாட்டுக்கு இன்னும் கூடுதல் இழப்பு தானே அது. நான்
பாட்டுக்கு என் பொண்டாட்டி பிள்ளையோட போயிட்டு இருக்கிறேன், அடிக்கிறான். எனக்கு தெரியும் இந்த ரவுடி என்னால் அடிச்சு வீழ்த்த முடியும்னு. நான் எவ்வளவு காலம் தான் என் பொண்டாட்டி பிள்ளையாக நான் பார்த்துட்டு இருக்கிறது. மார்க்கெட்டுக்கு போக முடியல, சினிமாவுக்கு போக முடியல, வெளியூர் போக முடியல. இவனுடைய பெரிய அந்த எண்ட் பாயிண்ட்க்கு வந்துருச்சுன்னு எடுத்துக்கலாம். ஆமா, அதுதான் உண்மை. எப்போ வந்தாச்சு. என்னைக்கு நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதோ, இன்றைக்கு மும்பை தாக்குதல் நடந்ததோ 2008 அன்னைக்கே இதெல்லாம் பண்ணியிருக்கணும். அதான் சொல்ல வரேன். பாகிஸ்தான் இல்லை, இந்த இடத்துல வேற எந்த நாடு இருந்தாலும் இந்தியா வந்துட்டு would have to strongly respond. அடிக்கணும். என்கிட்ட இருக்கு, என்னுடைய புஜபலத்தை நான் காட்டணும். நான் அடிச்சால் ஓடி அப்புறம் என் குடும்பத்துக்கு என் மேல மரியாதை இருக்காது. அப்படி ஒண்ணு இடம் வருது இல்ல, அப்ப நான் அடிச்சுதான் ஆகணும். அந்த இடத்துல இருந்தா இப்ப இந்த போர் நடக்குது. புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. இந்த போர் வந்துட்டு ஏதோ மோடி அது அவங்க ஷெரீஃப் அந்த கதையெல்லாம் கிடையாது. நீங்க கடைபிடிக்கக்கூடிய கொள்கை இந்த நாட்டுக்கு எதிராகவும் இந்த நாட்டை ரத்தம் சிந்த வைக்கிறதாகவும் இந்த மக்களுக்கு விரோதமாகவும் இருக்கு. அப்ப நான் உன்னை தட்டி வச்சாகும். தட்டுறதுன்னா தட்டு சாதாரண தட்டு இல்லை, அது வந்துட்டு மண்டையில ஓட்ட போடுற மாதிரி தட்டாதான் உண்டு, இல்லாட்டி முடியாது. பாகிஸ்தான் மக்கள் என்ன சொல்றாங்க, இவனோட ஏன் மோதிட்டு இருக்கிற இந்தியாவோட, இங்க இருந்து இந்தியர்கள் அங்க போனாங்கன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு ரிசப்ஷன் கிடைக்குது. அப்போ மக்கள் ஒரு எண்ணம், அரசு வேற மாதிரி, ராணுவம் வேற மாதிரி, கண்ட்ரோல் பண்றது ISI, இதெல்லாம் என்ன வேடிக்கையா இருக்க? நம்ம ஒத்துக்குவோமா அந்த மாதிரி? நம்ம நாட்டை வந்துட்டு ராணுவம் கட்டுப்படுத்திச்சுன்னா நம்ம நாட்டு அரசு ஒத்துக்குவோமா நம்ம? ஆனா அங்க அதானே நடக்குது. அப்ப அதுல வந்துட்டு எப்படி நியாயம் நடக்கும், நல்லது நடக்கும், சரியா போகும், திருந்துவாங்க நம்ம எதிர்பார்க்கறது. எனவே ஒடுக்கித்தான் தீரணும். இதை மதவெறி இல்லாத செஞ்சுட்டு இருக்கு இந்தியா அது வரைக்கும். அது பாராட்டத்துக்குரியது. ஏதோ காக்க தவறிட்டோம், தாக்க தவறல அப்படின்றதுல நம்ம வந்துட்டு சந்தோஷப்படலாம். இதுல இன்னொன்னு என்னன்னா, அமெரிக்கா வந்து ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் இந்த தகவல் கேட்டதும் இட்ஸ் ஷேம்ஃபுல் திங் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டாரு. நேத்து JD வான்ஸ் பேசும்போது நன் ஆஃப் அவர் பிசினஸ், அதை அவங்க தான் பாத்துக்கணும்ன்றாங்க. ஆனா அமெரிக்கா இருதரப்பு பதட்டத்தை குறைங்க அப்படின்னா அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கிட்டையும் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர்ட்டையும் பேசுறாங்க. மக்களை பதட்டத்துல வைக்காதீங்க, உடனடியாக ஒரு பேச்சுவார்த்தைக்கு வாங்க, பதட்டத்தை தனிங்கன்றாங்க. சோ அமெரிக்கா வந்து குழந்தையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டி விடுதோ? டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ். none of your business. Then what is your business? ரெண்டு நாட்டுக்கும் வந்துட்டு ஆம்ஸ் வைக்கிறது, அதான பிசினஸ். கேக்குறேன், உனக்கும் சீனாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இல்ல ரஷ்யாவுக்கும் உங்களுக்கு? இந்தியா வந்து எனக்கு ஒரே அந்த இந்தியா வந்து அடிச்சது தீவிரவாத முகாம்களை ஸ்பெசிபிக்கா நாங்க எங்கெங்க என்னென்ன ஆபரேஷன் பண்ணோம்னு உலக நாடுகளுக்கு விளக்கிட்டாங்க. என்னென்னலாம் யாரெல்லாம் இருந்தா என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்குது, அவங்க பேர் என்ன, அவங்க என்ன ட்ரைனிங் எடுக்கிறாங்கன்னு முதல் கொண்டு கிளியரா சொல்லிட்டாங்க. ஆனாலும் அமெரிக்கா வந்து அந்த இடத்துல கூட இந்தியா பக்கம் ஸ்டாண்ட் எடுக்காம பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் இல்லாம ஒரு மாதிரி டிப்ளமேட்டிக்கா அமைதியா வேடிக்கை பாக்குறத எப்படி புரிஞ்சுக்கிறது? ரெண்டு தரப்பே ரெண்டு பேரும் எனக்கு வேணும்னு புரிஞ்சுக்கிட்டு நிறுத்துறதுக்கு பாக்குறான், போரை நிறுத்துறதுக்கு பாக்குறான். ஒரு முறை அந்த மாதிரிதான் பண்ணான். நாடாளுமன்ற தாக்குதல் 2001 நடந்த போதும் கூட அமெரிக்காவுடைய தலையீட்டினாலதான் நம்ம நிறுத்தணும். 2000 கோடி செலவு பண்ணி படைகளை எடுத்துட்டு போயிட்டு வச்ச உடனே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவல்ன்ற அந்த டிஃபென்ஸ் செக்ரட்டரி வந்துட்டு நிறுத்தி எங்க நம்ம பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. கார்கில் பொருளையும் கிளின்டன் சொல்லிதான் அப்ப என்ன அதுல இருக்கு? நம்ம ராணுவத்துக்கு அப்படியா இருக்குது? அப்ப ராணுவத்துக்கு ஒரு இலக்கு வேணும். சரி, ஒரு சோல்ஜர் சாவறான் அப்படின்னோம்னா அதுக்கு வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அது ஏன் செத்தான் அப்படின்றதுக்கு இருக்கணும். சும்மா வந்துட்டு எவ்வளவு பேர் நம்ம பறி கொடுக்குறோம். அப்ப இதுக்கெல்லாம் என்ன கணக்கு? இல்ல தார்மீகமா அமெரிக்கா நமக்கு தானே ஆதரவு தெரிவிக்கணும். இல்ல அதான் தெரிவிக்க மாட்டான். வந்து 2 பேருக்கு விற்கிறான். வியாபாரிக்கு என்ன இருக்குது தார்மீகம்? நியாயம் நம்ம கிட்ட தானே இருக்கு. இல்ல நியாயம் நம்ம கிட்ட இருந்தா அவருக்கு தெரியாது. அது ஏதாவது வாங்கிக்கோ அப்படின்றா. வாங்கிக்கிறதுக்கு ரெடி. ஆனா நீ நியாயத்துக்கு வந்து நிக்கணும்ல, நீ ப்ரெஷர் பண்ணணும்ல. உனக்கு ஏற்பட்ட போது நீ பாகிஸ்தானை ப்ரெஷர் பண்ணி என் கூட நீ வரல அப்படின்னா நான் உன்னையும் சேர்த்து போடப்பேன்னு சொன்னாரா இல்லையா? அவருக்கு அப்ப அமெரிக்கா ஒரு தேவை இருந்தது. ஜூனியர் புஷ் அமெரிக்காவுக்கு தேவைப்பட்டுச்சு. இப்ப மட்டும் தான் ஒன்னு அடிச்சா பயங்கரவாதம், எங்களை அடிக்கும் போது என்ன வாதம் அது? எனவே அவங்க சொல்றதை நான் தான் பொருட்படுத்தக்கூடாதுன்றேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? ராணுவத்துக்கிட்ட இருக்கு. ராணுவம், விமானப்படை, கப்பற்படை, முப்படைகள் கிட்ட இருக்கு. சரிதானா? என்ன சொன்னாரு மோடி ஒரு பிரதமரா? அவங்க இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு போனாங்க, இதற்குரிய ரெஸ்பான்ஸ் நீ கொடு. அச்சாச்சு. அதுக்கப்புறம் அவன் அடிக்கிறான். அப்புறம் என்ன பண்றது? திருப்பி அடி, திரும்ப பதிலடி. அவ்வளவுதான். இது எப்போ இதை போயிட்டோம். இல்ல இது இப்படி தொடர்ச்சியா அதான் திரும்ப தொடர்ச்சியா அது வாழ்ற இடத்து இருக்கும்போது யார் சொல்லிதான் பாகிஸ்தான் கேட்பாங்க. நம்ம அடிக்கவே இல்லை, நாம எஸ்கலேட் பண்ணவே இல்லை. அப்ப கேட்கறதுக்காக தான் இப்ப எப்படி DGMO வந்தான்.
டிஜிஎம்ஓ அமெரிக்கா பேசியிருக்கதா சொல்றாங்க. அதெல்லாம் சும்மா பேச்சு, உழுந்தாட்டி அந்த மாதிரி. ஓகே, உழுந்தாட்டி அவ்வளவுதான். அப்பொழுது இந்த நாட்டுக்கு வந்துட்டு ஒரு பக்கம் ராணுவ பலம் அப்படின்னோம்னா இன்னொரு பக்கம் ஆயுத பலம் இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் ஏவுகணைகள் எல்லாம் பட்டியலிட்டேன். நாங்கள்லாம் அதெல்லாம் அப்போத்துலேருந்தே கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஒரு சீனா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஜிலாங் 1, ஜிலாங் 2, இது ரெண்டுமே இந்தியா ஸ்பெசிஃபிக் மிசைல் படிச்சிருக்கிறான். நியூக்ளியர் மிசைல்ஸ் 8000 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து அடிக்கும். அவங்க கிட்டயும் அதே சென்னை வரைக்கும் வந்து அடிக்கிறதுக்கான அதான் ஜிலாங் சொல்றேன். ஜிலாங் 1, 2. அப்போ நான் நம்மளோட நியூக்ளியர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சேர்மன் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி அனில் ககோட்கர் கிட்ட நான் பேசக்கூடிய வாய்ப்பு இண்டிவிஜுவலா. அப்போ நான் கேட்டேன், அவ்வளோ பெரிய இது வச்சிருக்கிறான், அவன் அடிச்சானா நம்மளால இதே பலத்தோட திருப்பி அடிக்க முடியுமா அப்படின்ற கேள்வியை கேட்டேன். பர்சனலாக கேட்டேன். இதெல்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆயிப்போச்சு. அப்போ அவர் சொன்னார், எஸ், தட் இஸ் த மீனிங் ஆஃப் டெட்டரண்ட் அப்படின்னாரு. நான் ஒரு தடுப்பு அச்சுறுத்தல் ஆயுதம் வச்சிருக்கிறேன் அப்படின்னோம்னா அதனுடைய அர்த்தம் தான். அப்படின்னா அவன் அடிக்கிறதுக்கு இணையா நம்மளால அடிக்க முடியும். ஐ ஹாவ் த பாம் as well as the capability to deliver அப்படின்னாரு. நான் சொன்னேன், இது சொல்லலாமா வெளியில அப்படின்னு. நோ 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 இட் இஸ் ஃபார் யுவர் கன்சம்ஷன். 10 வருஷம் 15 வருஷமா நான் யார்கிட்டையும் சொல்லலை. இப்போதான் அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னோம்னா, இந்தியாவோட நியூக்ளியர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோ, இந்தியாவோட டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் DRDO, இல்லை இந்தியாவுடைய ராக்கெட் தொழில்நுட்பத்தை டெவலப் பண்ணக்கூடிய 10 சயின்டிஸ்டோ நம்ம தூங்கிக்கிட்டலாம் இல்லை. யாரையும் நாடு இல்லை. அஃப்கோர்ஸ் வேற ஒரு நாட்டில் இருக்கா, நம்ம வாங்கிக்கிறோம். டெக்னாலஜி வாங்கி டெவலப் பண்றது அப்படின்றதுல நம்ம வந்துட்டு கேப்பபிலிட்டி உள்ளவங்க. ஸோ அப்படிதான் நம்ம கேப்பபிலிட்டி சோதனைகள்லாம் ஒரு முறை நடந்துகிட்டே இருக்குது. புரியுதுங்களா? இப்போ நம்ம வந்துட்டு தேஜஸ் விமானத்தை வச்சிருக்கிறோம், சிங்கிள் இன்ஜின் போர் விமானம் வச்சிருக்கிறோம். சரியான போர் விமானம் தான் அது. எல்லாரும் அது வந்துட்டு சர்டிஃபை பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ ரஃபால் வந்துதான், மிராஜ் வந்துதான், மிக் வந்துதான். நம்மளுடைய அப்படிலாம் கிடையாது. நம்மளால முடியும். இந்த கேப்பபிலிட்டி ஒரு 20-30 வருஷமா அழிச்சிட்டு இருக்கிறாங்க. அது வேற கதை. சந்தை பொருளாதாரம், சந்தடி பொருளாதாரம்னு சொல்லிட்டு அழிக்கிறாங்க விஷயம். பட் திஸ் கண்ட்ரி ஹேஸ் காட் த கேப்பபிலிட்டி. அப்படியேப்பட்ட ஒரு கேப்பபிலிட்டியை வந்து வளர்த்து பெருசாக்கி நாம நம்மளை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு திறன் வந்து நம்ம இன்னைக்கு பிரம்மோஸ் வைக்கிறோம் மற்ற நாடுகளுக்கு. சீனா பயப்படுறது தான். ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ்ல வந்துட்டு இந்தியா பக்காவா இருக்கிறான் அப்படின்ட்டு. உள்ளெல்லாம் வந்துட்டு அட்வென்ச்சர்லாம் பண்ண முடியாது. சர்ன்னு விடுவோம். இப்ப அதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப நேற்று நைட்ல இருந்து அதான் நடக்குது. நீ 1 விட்டா 10 விடும் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கு. சீனா கிட்ட இருக்கிற மிசைலோ, அமெரிக்கா கிட்ட பாகிஸ்தான் கிட்ட மிசைலோ துல்லியமா தாக்காது. அது ரேண்டம் ஃபயர் தான். இல்ல எப்படிதான் தாக்கட்டுங்க, அது எனக்கு கவலை இல்லைங்க. என் அடி உன்னோட நெஞ்சில விடும், அவ்வளவுதான். நான் குத்துனா ஒரு 2 பாக்ஸர் கரைக்கல இருக்க மாதிரி தான் அது. இதெல்லாம் நிறைய பேசியிருக்கிறாங்க கௌதமன். ஒரே நேரத்துல ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் 2 ஃப்ரண்ட்லயே போறது என்ன பண்ணுவீங்கன்றது எல்லா கேப்பபிலிட்டியும் இருக்கு. இப்ப இந்த மாதிரி தான் அந்த டெக்னாலஜிக்கல் வார்ஃபேர் நடக்கும்ன்றதெல்லாம் நமக்கெல்லாம் 5-10 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். என் நாட்டம் நூற்றுக்கணக்கான இந்திய பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். இதெல்லாம் இப்படிதான் நம்ம பண்ண போறோம். அப்படியே படையை நடத்திட்டு போயிட்டு எங்க பார்த்தாலும் மைண்ட்ஸை போச்சுக்கிட்டு அப்படி துப்பாக்கி வச்சுட்டு அப்படி நின்றுட்டு அவன் அப்படியே ஸ்கோர்ஸா புட்டு வீசு நம்மளாம் அப்படி செத்து போறது, அந்த கதையெல்லாம் கிடையாது. ஃபாரஸ்ட் வார்ஃபேர், டெசர்ட் வார்ஃபேர், மவுண்டன் வார்ஃபேர், இந்த படை இப்படி. மெட்ராஸ் ரெஜிமெண்ட் ஃபாரஸ்ட் போயிட்டாரு, அவங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னா டெசர்ட், அந்த கதையெல்லாம் பின்னாடி. அன்னைக்கு இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் வந்துட்டு ஆர்னமெண்ட் ஆகிக்காச்சு. இன்னைக்கு நாங்க அடிக்க போறதெல்லாம் மிஸ் ஆகிதான். இப்ப வருதா ஒண்ணு, அது இயக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருந்ததுனால தான் நீங்க நம்ம அடிக்கிறோம். புரியுதா? நீங்க போட்டிருக்கான் பாத்தீங்களா ஒரு ஷார்ட்ஸ்ல எப்படி இயக்குறோம் அந்த ரஃபால் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நீங்க. இப்ப திட்டமிட்டு அதை இன்டர்செப்ட் பண்ணி அடிக்கிறதுக்கு முன்னாடி எண்ண முடியாத உயரத்துக்கு அவன் போயிட்டு மறுபடியும் அதே இலக்கு மேல இன்னொரு குண்டை வீசிட்டு போறான். ஒரே இலக்கு மேல 2 தடவை வீசிட்டு போயிட்டே இருக்கான். அடிக்கிறான், சர்ற மாதிரி அடிக்கிறான் அவனுடைய ஆன்டி ஏர்கிராஃப்ட் கண்ணை வச்சு. முடியல. அப்ப அந்த கேப்பபிலிட்டி அந்த ட்ரைனிங் மூலமா நம்ம பெற்றிருக்கோம் இல்லையா? அதனால நம்ம நாட்டுடைய அரசியல் வேற, நம்ம நாட்டுடைய பாதுகாப்பு வேற, பாதுகாப்பு படைகள் வேற. இப்படி டெவலப் பண்ண ஒரு இந்தியா நம்ம வந்துட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அவசியம் அந்த இடத்துல இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், பிரச்சனையை தீர்க்கணும். நம்ம போன்ற ஆட்களுக்கு என்ன, போர் வேண்டாம், அமைதி தான் வேணும். ஆனா அமைதி போர் இல்லாமல் இல்லை. இப்ப என்னன்னா இன்னொரு விஷயம், நேத்து சென்னையில இந்த அடிச்சு முகாம்களையே அதுக்கு மேல அடிச்சு முடிச்சுட்டு ஒரு வார்னிங்கோட தான் அந்த போரை நிறுத்தணும். முகாம்னு ஒண்ணு உருவாச்சுன்னா இதுக்கு மேல we will strike.
இல்ல ஒருவேளை அடிக்கவே பேச்சுவார்த்தையில மாட்டோம். இந்தியா ஏதாவது டிமாண்ட் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த தீவிரவாதிகள் எல்லாம் எங்க கிட்ட இது கொடுங்க. அடிச்சாதான் டிமாண்டு, அடிக்காத எப்படி டிமாண்டு? அடிச்சோம்னா தான் டேபிளுக்கு வரணும். அப்புறம் நம்ம வந்துட்டு காஷ்மீர் பிரச்சனை அப்போ பேசலாம். இந்தியன் கவர்மெண்ட் இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்ய, காஷ்மீருக்கு இந்த உரிமை கொடு அப்படின்னு அப்ப சொல்லலாம். பட் எனக்கு என்ன உள்ள ரெண்டுத்தையும் பிஓகையும் காஷ்மீரையும் அந்த மக்களுக்கான வாழ்க்கை தானே அது, அந்த மண்ணு அது கொடுக்கணும் இல்லையா? அது கொடுக்கணும்னா முதல்ல இந்த அழிச்சு தரணும். இதுல இன்னொன்னு, நேத்து சென்னையில இந்த மாதிரி ஐபிஎல் நடத்தக்கூடாதுன்னு பாகிஸ்தான் பேர்ல ஒரு மிரட்டல் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க எப்படி பாகிஸ்தான் பேர்ல சென்னைக்கு எதுக்கு மிரட்டல்? அது உலகமே வந்துட்டு ஒரு தொழில்நுட்ப கூரை தான், குடிசைதான் அது. இதுல என்ன இருக்குது? எங்க தானே வேணா ஒருத்தர் இமெயில போட்டு விடுவான், அப்புறம் போலீஸ் அதை கண்டுபிடிச்சு கழுத்தை பிடிச்சி எடுத்து வீட்டுல வச்சிடும். அது வர அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் பார்த்துட்டுலாம் இல்லை. தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்பாக்கம் இருக்குது, முக்கியமான கேந்திரம். ஏன்னா இங்கதான் நம்ம வெப்பன் கிரேட் புளுட்டோனியத்தை ரெடி பண்றோம் அணு ஆயுதங்களுக்கு. அந்தந்த பார்த்தா பார்க்கு, பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இருக்கு, மும்பை அடுத்து ட்ராம்பேல இருக்கு. இதெல்லாம் நம்ம காப்பாற்றணும். அதுக்காக தான் ட்ரில்லுகள் நம்ம பண்றது. ஆனா இதோட மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியே ஒரு டிஃபென்ஸ் லைன் இருக்கு. சென்னை வரைக்கும் அது தாக்குதல் அந்த அவ்வளவு தூரமா அப்படியெல்லாம் ஷாஹின் மிசைல் எல்லாம் வச்சிருக்காங்க. ஷாஹின் மிசைல் அதெல்லாம் கொஞ்சம் தூரம் 2000-3000 கிலோமீட்டர் அடிக்கலாம். இன்டர்செப்டர் தான் இப்போ வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த இன்டர்செப்டர் அப்படின்றதுல வந்து நம்ம நல்லா கேப்பபிலிட்டி. ஏன்னா சென்னை ஒரு முக்கியமான நகரம் இல்லையா? சென்னைக்கெல்லாம் வராது, அவ்வளவு தூரம் வரமாட்டாங்க. எல்லாம் வந்துட்டு குஜராத்தை ஒழிச்ச உடனே தான் மற்ற இடங்கள் எல்லாம் திங்க் பண்ணணும். ஆனா அந்த இடத்துல பூச்சிக்குள்ளே வரும்போதே அடிக்கிறோம்ல. இப்போ இந்த விஷயம் வந்து இன்னைக்கு வந்து உலக நாடுகள்ல பேசும்போது இப்போ ஓரளவுக்கு ஹாட்லைன்ல 2 டிஆர்ஓடி தரப்புலையும் பேசியிருக்காங்க. உலக நாடுகளுடைய அழுத்தத்தின் டிஜிஎம்ஓ பேசியிருக்காங்க, அழுத்தத்தின் பேர்லன்னு சொல்றாங்க. சோ இது வந்து பாகிஸ்தான் ஏற்கனவே அந்த தாக்குதல் நடந்து ஈவினிங்கே நாங்க அமைதியா தான் இருக்கோம், நீங்க எதுவும் பண்ணலன்னா நாங்களும் எதுவும் பண்ணலன்னு சொன்னாங்க. ஆனா மறுபடியும் தாக்குதல். கார்கில்ல வாஜ்பாய் பஸ் எடுத்துட்டு லாகூர் போறாரு. இங்க கார்கில் வாருக்கான தயார் நிலையில ஏற்பாடுகளை முஷரப் பண்ணிட்டு இருக்காரு. பாகிஸ்தானோட அவங்க சொல்ற வார்த்தைகளை நம்பி எப்படி இந்த எல்லா வாட்டியும் இந்தியா இந்த ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு இருக்கிறது எப்படி சரியா இருக்கு? அந்த சர்வதேசத்துக்கு மரியாதை கொடுத்தது தான் காரணம். அவங்க பேச்சு நம்புற மாதிரியே இல்லையா? நம்பவே கூடாது. ஆனா நம்புறாங்க நம்ம ஆண்டு தலைவர்கள்லாம். அவங்களுக்கு ஏதோ ஒரு நெருக்கடி இருக்குது. செத்து போன 26 பேர் நம்ம சொல்றோம். எவ்வளவோ பேர் மும்பை தாக்குதல் அப்போ 170 பேர் இறந்தோம். அதெல்லாம் என்ன விதமானதெல்லாம்? அதுக்கெல்லாம் என்ன பதிலடி கொடுத்துருவோம் நம்ம? முதல்ல அடிச்சு நிரம்பி ஒண்ணுமில்லாத ஆக்கி அந்த மக்கள் சொல்லணும், இதுக்கு மேல இந்தியாவோட எதுவும் வச்சுக்காது, போயிட்டு பேசி முதல்ல எதிர்த்து பின்வாங்க. இல்ல அந்த மக்கள் எப்பவுமே போற விரும்பல. பாகிஸ்தான் மக்களாகட்டும் இந்தியா யாருமே எதுக்கு சண்டை போடணும்ங்கிறதுதான் எல்லாருக்கும் இருக்கு. விரும்பாத அமைதியா இருக்கிறது விட வந்துட்டு விரும்பாம அதை எதிர்த்து ஒரு புரட்சி பண்ணணும்ல. இப்ப பலுச்சிஸ்தான்ல நடக்கிற மாதிரி சொல்றேன். அந்த மாதிரி நடக்கணும்ல, நடந்தா தான் சரிப்பட்டு வரும். இதுல இன்னொரு ஒரு கருத்துங்கய்யா, இந்தியா தலையிட்டு பாகிஸ்தான 3 நாளா உடைக்கணும். பலுச்சிஸ்தான்ல ஏற்கனவே இந்த பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. சோ இந்த வாய்ப்பு சரியான தருணம் இதுதான். இதை பயன்படுத்தி பாகிஸ்தான சுக்குநூறா உடைச்சிடணுங்கிற சில முக்கியமான கர்னல்கள், முன்னாள் ராணுவ அதிகாரிகள் எல்லாம் பேசுறாங்களே, இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, 1க்கு 4 எதிரி ஆக்குறதுக்கா உங்க வேலை என்னது? இல்ல பங்களாதேஷ் கொடுத்தோம்னா அந்த பங்களாதேஷ் நம்ம ஏற்படுத்தணும். பங்களாதேஷ் ஏற்படுத்தும் போது இன்னும் நம்ம ஆழமா யோசிச்சிருக்கோம் அப்படின்னா, அங்க வந்துட்டு ஒரு மொழி உணர்வு இருந்துச்சு. நம்ம உடனே அதை காப்பாற்றணும், காட்டணும். இன்னைக்கு அந்த நாடு எங்க இருக்குது? மதவெறியை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டு ஒரு நாட்டை நம்பவும் முடியாது, முன்னேற்றவும் முடியாது, அமைதியை தர முடியாது. இதை வந்துட்டு பேச வச்சுங்க. ஏன்னா மதம் அப்படின்றது வந்துட்டு மனித வாழ்க்கைக்கு தனி மனித வழி அது. அரசியல் அப்படின்றது பொது வழி அது. இதுக்கு செக்குலரிசம் தான் சரியானது. இதை ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒரு அரசும் ஒரு முன்னேற்ற பாதையில செல்லக்கூடிய அமைதிய நாடு அரசா இருக்காது. அது யாரா இருந்தாலும் அதுதான் அந்த ஸோ நம்ம அன்னைக்கு 71 வந்துட்டு அடிச்சது, பாதி பாகிஸ்தானை பிடிச்சதுக்கு அப்போ அந்த இதை விட்டு வெளியேற அப்படி சொல்லியிருந்தோம்னா முடிஞ்சிருக்கும். ஆனா சொல்லலை, ஏன்னா வெளிநாடுகளுடைய அழுத்தம். அதனால அது மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு மேல இந்தியா ஒரு சுதந்திரமா முடிவெடுக்கணும். ஆனா என்னன்னா, இப்ப இந்த காஷ்மீர் பிரச்சனைக்கு நீங்க சொல்ற மாதிரி நம்ம பாகிஸ்தானை கவுண்டர் பண்ணலாம், தீவிரவாதிகள் அழிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா அவங்கள இதுக்குள்ள வைக்காம, அவங்கள இன்க்ளூட் பண்ணாம அந்த 1800 கிலோமீட்டர் பார்டர் இஷ்யூவை சார்ட் அவுட் பண்ண முடியாது இல்ல? ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, பீப்புள்ஸ் டு பீப்புள் கான்டாக்டை வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணி சக்சஸ் பண்ணி காட்டணும். அதான் பஸ் டிப்ளமசி. புரியுதுங்களா? அந்தாண்ட இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கிறவங்க இங்க இருக்க உறவை பார்க்கலாம், இங்க இருக்கிறவங்க போலான்றது பஸ் டிப்ளமசி. நம்ம அதை சாதிச்சு காட்டியிருக்கோம்.
டேபிள்ல வந்துட்டு இந்த விஷயத்தை ஆழமா பேசுறதுக்கு தயார்ன்றது தான் வாஜ்பாய் நிரூபிச்சார். அதான் ஆக்ரா பேச்சுவார்த்தை. நான் வாஜ்பாயோட தமிழர் பிரச்சனையில பயங்கரமா நான் டிஃபர் ஆனேன். ஆனா ஆக்ரா பேச்சுவார்த்தை நடந்தது முடிஞ்சிருந்தது அப்படின்னா பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருப்போம். இங்க விஷயம் என்னன்னா, காஷ்மீரி அப்படின்ற வந்துட்டு இங்க இருக்கான் நெகட்டிவ்ல, அவங்களுடைய பிரதிநிதியா வந்து இருக்கான் பார்த்தியா, அவனோட வச்சுக்கிட்டு பேசுறதுக்கு பேசலாம். நம்ம பாகிஸ்தான் வந்துட்டு அவங்கள மதிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். இவங்களை தாண்டி இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி பேசுறது ஒர்க் அவுட் ஆகாது. அவங்க தான் பிரதிநிதிகள், அவங்களோட பேசணும். காஷ்மீருக்கு என்ன வேணும், அவ்வளவுதான். இதுதான் வந்துட்டு பேச்சுவார்த்தைன்றது. நான் வேற ஒன்றும் சொல்ல வரல. அதான் ஷேக் முகமது அப்துல்லா கேட்டாரு. அவர் கேட்டதான் அடிப்படை. அவர் தானே இந்த காஷ்மீர் எடுத்தாது இந்தியாவோட சேர்த்தாரு. அப்ப அவருடைய விஷனரியோட தான் நம்ம இதை அப்ரோச் பண்ணணும். அதை விட்டு அவர் முஸ்லீம் நம்மளுது, காஷ்மீர் நம்மளுது, யார் வேணாலும் அங்கே இடம் வாங்கலான்றதுலாம் நீ அவன் பயங்கரவாதத்தை வளர்க்குறான், பயிற்சி கொடுக்குறான், ஆயுதம் கொடுக்குறான், உங்களை தாக்க சொல்றான். ஆள் யாரு? நம்மளால் தானே. அப்ப இந்த இடத்துல தான் வந்துட்டு அரசியல் இருக்குன்றாங்க. தீர்வு காண வேண்டிய அவசியம் இந்த இடத்துல தான். இதுல அந்த பாகிஸ்தான் வந்து கிட்டத்தட்ட துருக்கியில இருந்து வாங்கின ஒரே சமயத்துல ஒரு 200ல இருந்து 300 ட்ரோன்கள் வரைக்கும் இந்தியா மேல பரிசோதனை என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்றதுக்காகவும் சில சூசைடிக்கல் ட்ரோன் மாதிரியும் அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு நம்ம எல்லாத்தையுமே அதை கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 300-400 ட்ரோனை ஒரு நாடு அனுப்புது அப்படின்னா அப்ப அவங்க வாருக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னு தானே புரிஞ்சுக்கணும். இல்ல, அதாவது நான் ரொம்ப ஈஸியா உன்னை வந்துட்டு ரத்த சிந்த வைப்பேன்றதான் மறுபடியும். அதனாலதான் சொன்னேன். அதனாலதான் நைட்டு இந்தியா திரும்பினதுக்கு பதிலடி தாக்குதல். ஆமா. அதுக்கப்புறம் உங்க ஏர்போர்ட் இருக்கக்கூடாது, உன்னுடைய அந்த மிசைல் அந்த தடுப்பு ஏர்லி வார்னிங் சிஸ்டம் இருக்கக்கூடாது. ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தை கொண்டு வந்து ஒரு விமானத்தை அடிச்சு முடிச்சாச்சு. இப்படி எல்லாத்தையுமே பண்றதுக்கு காரணம் என்னன்னா, இதுக்கு மேல அவனுடைய சொக்காயை பிடிச்சி கொடுக்க வேண்டியதுதான், அடிக்க வேண்டியதுதான். அடிச்சால் தவிர ஒரு அடி அடிச்சான் அப்படின்னோம்னா 10 அடி உடனே வந்தா தான் இது சரிப்பட்டு வரும். ஸோ அது வரைக்கும் இது போரா ஆச்சா இல்லையான்ற பேச்சே கிடையாது. அடிக்கணும். இவ்வளவு சிக்கல்கள் நடந்துட்டு இருக்கும் போதும் பாகிஸ்தான் வந்து IMFல போய் $1 பில்லியன் வாங்கிட்டு வராங்க. இந்தியா போதிய அழுத்தம் கொடுக்கலங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. ஆனா அங்க அமெரிக்காலாம் அதை வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஃபண்ட் சாங்ஷன் ஆகிற வரைக்கும் வேடிக்கை பார்க்கறாங்க. உமர் அப்துல்லா வெளிப்படையாவே விமர்சிக்கிறாரு. இந்த ஃபண்டை வாங்கிட்டு போய் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஏன் உலக நாடுகளுக்கு எல்லாம் தெரியாதா, தெரிஞ்சும் ஏன் இதை பண்றீங்க அப்படின்னு அவர் வெளிப்படையாவே விமர்சிக்கிறாரு. இன்னைக்கு இப்ப இந்த ஃபண்ட் அவங்க ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல அது ஓகே பண்றதுங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? எல்லாமே அப்படிதான். அதான் நான் சொல்ல வரேன். அதான் டபுள் ஸ்டாண்டர்ட்ன்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறாங்க அமெரிக்காவை பார்த்து. டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படின்ட்டு நேரடியாவே சொல்றேன். அவங்களாம் அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவை நம்ம கிட்ட ஆர்ம்ஸ் வாங்குற கடன் எல்லாம் இவர் கொடுப்பாரு, அப்புறம் இன்னும் எல்லாத்தையும் கொடுப்பாரு, அப்புறம் இவங்க கிட்ட எல்லாத்தையும் வாங்குறதுக்கான வேலையெல்லாம் செய்வார். இவர் கேட்டா சொல்லுவான், ஆப்கானிஸ்தான் அந்த பயங்கரவாதம் பெருசா ஆகாது இருக்கிறதுக்கு எனக்கு இவன் வேணும் அப்படின்னு அவன் உட்காந்துட்டு பேசுவான். இஸ்ரேலுக்கு ஒரு அளவு போல, இவருக்கு ஒரு அளவு போல, இந்தியாவுக்கு ஒரு அளவு போல, ட்ரிபிள் ஸ்டாண்டர்ட்னு சொல்லணும். இன்னும் சொல்ல போனா என்னைக்காச்சும் மக்களுடைய அழிவையும் அவங்களுடைய உயிரை பத்தி கவலைப்பட்டு அமெரிக்கா சரியான ஒரு முடிவு எடுத்திருக்கா? எதுக்கு அப்புறம் நம்ம பத்தி கவலைப்படணும்? இவங்க கவலைப்படுறாங்க. ஏன்னா EVM இந்த கதையெல்லாம் வந்துட்டு அவனுக்கு தெரியும். இழுத்து விட்டானா என்ன பண்றதுன்னு இவங்க பயப்படலாம். நம்ம ஏன் இந்திய மக்களாகிய நம்ம ஏன் பயப்படணும்? இல்ல, IMFக்கு தெரியும்ல இவங்க இந்த ஃபண்டை வாங்கிட்டு. IMF என்னங்க? IMF ஒரு நாட்டுக்கு வந்துட்டு கடன் கொடுத்து பிடிச்சி இழுத்து போட்டு அவனை வந்துட்டு உலக சுரண்டலுக்கு வந்துட்டு கதவு திறந்து விட்டுறது தான் IMF வேலை. வேற என்ன கிழிச்சாங்க IMFனால பலன் பெற்றது என்னது? இவங்க கடைபிடிக்க சொல்ற கொள்கையை கடைபிடிப்போம், நொந்து போயிடுவோம், அப்புறம் இவன் லோன் கொடுப்பான். இவ்வளவுதான் அது. அதெல்லாம் ஒரு இது இந்த வேர்ல்டு பேங்க் அதெல்லாம் சும்மா. ஒரு நாடு should have its own capability, its own economic power, its own manufacturing capacity, its own innovation எல்லாம் இருந்ததுன்னா தான். அப்படி இந்தியா வளர்ந்துட்டு வந்துச்சு. 90 அப்புறம் அதை அழிச்சிட்டாங்க. அதனால அவனுக்கு அதை சொல்றான். வேற ஒன்றும் இல்லை. நன்றிங்க. எவ்வளவு நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு நன்றி.